19 வயதில் ஒரே கையில் 140 கிலோ எடையை தூக்கி இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பெயர் இடம்பெற்று சாதனை படைத்துள்ளார். சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் மகன். எந்நிலையில் இருந்தாலும் தன்னம்பிக்கை இருந்தால் எவரும் சாதிக்கலாம் என்பதற்கு முன் உதாரணமாக மாறியுள்ள இளைஞர் பற்றிய செய்தி தொகுப்பதை பார்க்கலாம். சென்னை ராயபுரம் பனமரத்தொட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஜீவசபரி. மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் மகனான 19 வயது ஜீவசபரி தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். வாழ்வில் சாதித்து காட்ட வேண்டும் என்ற உந்துதலோடு இவர் சென்னை ராயபுரத்தில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தில் 3½ ஆண்டுகளாக உடற்பயிற்சி செய்து வருகிறார். 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த உடற்பயிற்சி கூடத்தில் வலுத்தூக்கும் போட்டி, ஆணழகன் போட்டி என பலர் கலந்து கொண்டு மாநில மற்றும் தேசிய அளவிலும் கலந்து கொண்டு வெற்றிகள் பெற்று மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் வேலை செய்து வருகின்றனர். கிலோவுக்கு மேல் உடல் எடை கொண்டிருந்த ஜீவசபரி எடையை குறைப்பதற்காக உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்றபோது தானும் சாதனை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகரித்தது. விடாமுயற்சியோடு கடுமையான உடற்பயிற்சி செய்த ஜீவசபரி ஒரு கட்டத்தில் தனது ஒரு கையாலேயே 140 கிலோ பலுவை தூக்கி அசத்தினார். இதனை அறிந்த உடற்பயிற்சி கூட நண்பர்கள், இது உண்மையிலேயே எளிய காரியமில்லை, இவ்வாறு ஒரு கையால் 140 கிலோ எடையை தூக்குவது யாரும் இதற்கு முன் செய்யாத ஒன்றாக இருக்கும், எனவே இதனை கின்னஸ் போன்ற சாதனை புத்தகத்தில் இடம்பெற முயற்சி செய்யுங்கள் என யோசனை தெரிவித்தனர். அவர்கள் அளித்த உத்வேகத்தில் சமூக வலைதளங்களில் இது தொடர்பான சாதனை தகவல்களை தேடிய போது ஜீவசபரிக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் 130 கிலோ பலுவை ஒரே கையால் தூக்கியதுதான் அப்போது வரை சாதனையாக இருந்தது. அதை முறியடிக்கும் வகையில் 140 கிலோ பலுவை ஜீவசபரி தூக்கியது புதிய சாதனையாக இருந்தது. இது சம்பந்தமான காட்சிகளை இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் அமைப்பிற்கு ஜீவசபரி முறைப்படி அனுப்பினார். அவற்றை பளு தூக்கும் விதிகளின்படி ஆய்வு செய்த இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்பு ஜீவசபரியின் சாதனையை உறுதி செய்து சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கி கௌரவித்தது. சாதனை படைத்த ஜீவசபரிக்கு உடற்பயிற்சி கூட ஆசிரியர் மற்றும் உடற்பயிற்சி கூட நண்பர்கள், உறவினர்கள், ஜீவசபரியின் கல்லூரி ஆசிரியர்கள், சக மாணவர்கள் என அனைவரும் பாராட்டி வாழ்த்து மழை பொழிந்து வருகின்றனர். நான் இந்த ரகுவீர் ஜிம்ல நிறைய பேர் சாதனை பண்ணியிருக்காங்க, நம்மளும் ஏதாவது சாதனை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஜிம்முக்குள்ள 3 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தேன். அவங்கள மாதிரி நம்மளும் ஒரு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் இந்த மாதிரி ஒரு கையில 140 கிலோ தூக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால ஒரு வருஷமா ட்ரைனிங் பண்ணியிருந்தேன். நான் எனக்கு இந்த ஐடியா என்னுடைய சீனியர்ஸ் தான் கொடுத்தாங்க. இந்த ஜிம்ல இது எப்படி பண்ணணும், எங்க போயிட்டு இதை அப்லோட் பண்ணணும், இது பண்ணனா எப்போ கிடைக்கும், இது மாரி எல்லா ஐடியாவும் எனக்கு இங்க ஜிம்ல இருந்தவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. வேற ஒருத்தர் ஒரு கையில 110 தூக்கி ரெக்கார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச இப்படி ஒரு ரெக்கார்டு இருக்குன்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி, நம்மளால எவ்வளவு தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கி பார்க்கும்போது என்னால 137 கிலோ தூக்க முடிஞ்சிச்சு. இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ல அனுப்பலான்னு சொல்லிட்டு எனக்கு ஜிம்ல இருக்கவங்க தான் சொன்னாங்க. அதை சென்ட் பண்ணி அவங்க அதை வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்க எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ணிட்ட பிறகுதான் எனக்கு இந்த ரெக்கார்டே கொடுத்தாங்க. இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ல ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணி என்னோட போட்டோ, நான் எந்த வெயிட் தூக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல என்னோட பேரு, என்னோட போட்டோ, நான் எங்கேருந்து வந்திருக்கேன், எந்த ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றேன் எல்லாத்தையும் அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. ஒரு சிலருக்கு இது ஒரு வழக்கமாக கேள்விப்படும் சிறு சிறு சாதனைகளில் ஒன்றாக தோன்றலாம். கூண்டுக்குள் சிக்கிய பறவை போல் சாதிக்க முடியாமல் அன்றாட பிரச்சனைகளில் சிக்கித் தவிக்கும் பல நபர்களுக்கு ஜீவசபரியின் வெற்றி நிச்சயம் ஒரு உந்துதலாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தன்னம்பிக்கை, விவேகம், விடாமுயற்சி இருந்தால் உலகம் உங்கள் கையில் என்பதே நிதர்சனம்.